தருவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம், அதாயம் கொண்டு செல்லுதே, அதாயம் கொண்டு செல்லுதே. உமோடு தரவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை மாற்றுதையா. உமோடு தரவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை மாற்றுதையா. வானத்திலே துயரமும் என்று பணியினார்களே, வானத்திலே துயரமும் என்று பணியினார்களே, பூமியிலே உன்னாமம் வாழ்க என்று சொல்வதையா, பூமியிலே உன்னாமம் வாழ்க என்று சொல்வதையா. ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம், ஓ தேவ ஆதாயம் கொண்டு செல்லுதே, உமோடு தருவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, இந்த நலமாய் மாற்றுதையா. உமோடு தருவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை நலமாய் மாற்றுதையா. மறந்தாலும் நம்மை மறவாதவரே, மறந்தாலும் நம்மை மறவாதவரே, தகப்பனை போல் ஏற்கமலர் சொல்லுவேனையா, தகப்பனை போல் ஏற்கமலர் உம்மை சொல்லுவேனையா. ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம், அதாயம் கொண்டு செல்லுதே, அதாயம் கொண்டு செல்லுதே. உமோடு தரவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை நலமானாய் மாற்றுதையா. உமோடு தரவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை நலமானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம். ஆண்டவர் ரட்சகருமான இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சாவின் விசுவாச ஊழியர்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தந்து மீண்டுமாக இந்த வார்த்தையில செய்தி கேட்கும்படியாக தேவன் நம்மை ஜீவனோடு இந்த பூமியில வைத்ததற்காக ஆண்டவரை நம்ம காணக்கூடிய நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் எடுக்கிறேன். கடந்த வாரத்துல நம்ம பார்த்தது போல ஜபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி அந்த செய்தியின் தலைப்பாக சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 1வது வசனத்துல வாசிக்கிறது போல ஆபத்து நாளிலே கர்த்தர் நமது ஜபத்தை கேட்பாராக என்று சொல்லி கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். ஜபம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது.
ஜெபம் என்பது ஒரு மனிதன் ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் இடத்துல பேசுவது போல, பிள்ளை தன் தகப்பன் இடத்துல பேசுவது போல, ஜெபம் என்பது நாம் தேவனோடு கூட பேசுகிற ஒரு காரியம். நாம் ஏன் ஆண்டவர் முன்பதாக நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் இந்த பூமியை சிருஷ்டித்த ஒரு தேவாதி தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவர் தான் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஒருவர் தான் நம்மளுடைய ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கும் பதிலை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால்தான் நாம் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரை நோக்கி நம்ம விண்ணப்பங்களை செலுத்துகிறோம். கடந்த வாரத்துல 2 மனிதர்களை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம பார்த்தோம். யாக்கோபுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்தோம். யாக்கோபு எத்தனா இருந்தான், ஏமாற்றுக்காரனா இருந்தான். ஆனா அவனுக்கு ஆபத்து கடந்து வந்த அந்த நேரத்துல, பிரச்சனைகள் கடந்து வந்த நேரத்துல, போராட்டங்கள் கடந்து வந்த அந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். தேவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விடேன் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார், ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். 2வது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில யோனாவுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்த்தோம். யோனா ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை விட்டுவிட்டு, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த தரிசனங்களை விட்டுவிட்டு அவன் தரிசிக்கு நேராக கடந்து செல்கிறான், பிரயாணப்பட்டு கடந்து செல்கிறான். யோனாவின் நிமித்தம் அந்த பிரச்சனை கடந்து வருகிறது, உபத்திரங்கள் கடந்து வருகிறது. யோனாவை கடலிலே போட்டு விட்டார்கள். அவனுக்கு உண்டான அந்த ஆபத்து நேரத்துல ஆண்டவரை நோக்கி கேட்கிறான், ஆண்டவரே நீர் எனக்கு விடுதலை தாருங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். யோனா 2வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் யோனாவினுடைய ஆபத்தை மாற்றினார். யோனாவை சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தந்து மீண்டுமாக அழைச்சிருக்கார் என்று சொல்லி இருக்கிறோம். இன்றைய நாட்கள்ல கூட நாமும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளுடைய ஆபத்து வேலையெல்லாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்மையும் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்று சொல்லி மாற்றுவதற்கு ஒரு சந்தேகமே இல்லை. ஏன்னு சொன்னால் தேவனாகிய கர்த்தர் வேதாந்தத்துல அநேக தேவத்துடைய தாசர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர்கள் தங்களுக்கு உண்டான ஆபத்து வேலையிலே தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி வேதாந்தத்துல பார்த்தோம். அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, உயர்வு பணக்காரர்களா இருந்தாலும் சரி, ஏழைகளா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் செலுத்துகிறார்களோ எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர் அங்கு பதிலை கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்துல நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாட்கள்ல நாம் ஜெபிக்கிறதான வேலையில நம்மளுடைய ஜெபம் எப்பேற்பட்ட ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும், அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு அது உகந்த ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். அந்த ஜெபத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. கடந்த வாரத்தினுடைய அந்த செய்தியின் அந்த தொடர்ச்சியாக மீண்டுமாய் இந்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 1வது வசனத்திலே, ஆபத்து நாளிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு உண்டாகிற அந்த ஆபத்து வேலையில, பிரச்சனைகளின் வேலையில, போராட்டத்தின் வேலையில ஆண்டவராகிய தேவனை நோக்கி கூப்பிடுவது, ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதின இந்த தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தாவீதுக்கு அநேக ஆபத்துகள் கடந்து வந்தது, பிரச்சனைகள் கடந்து வந்தது, சவுல் மூலியமாக ஆபத்து கடந்து வந்தது, தனது மகன் மூலியமாக ஆபத்துகள் கடந்து வந்தது. ஆனால் சத்ருக்கள் மூலியமாக பல விதத்துல அவன் நெருக்கப்பட்டான், ஆபத்துகள் கடந்து வந்தது. ஆனால் அதன் மத்தியிலும் கூட அவன் தேவனை விடவில்லை, தேவனை இறுக பிடித்துக் கொண்டான். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் எனக்கு துணையா இருக்கிறீர், தவிர நான் உண்மை விட்டு விடுவதில்லை, நான் உண்மையே நான் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறேன், நான் உண்மை நோக்கியே நான் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் உண்மை நோக்கி கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீர் என்னுடைய ஜெபத்தை கேளுங்க, நீர் என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேளுங்க, எனக்கு மனம் இறங்கும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி சங்கீதத்தான் ஜெபிக்கிறான். தாவீதுக்கு ஆண்டவராகிய தேவன் அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறார், அதிசயங்களை செய்து கொண்டே வருகிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தாவீதுக்கு செய்த அந்த அற்புதத்திற்காக இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் செய்ய ஒரு வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். எனவே இந்த நாட்கள்ல இந்த செய்தி கேட்பதற்கு முன்பதாக இந்த வாரத்துல
ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்னதாக ஒரு விதியாக நம்மை நாமே தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரை, இந்த செய்தியை நீங்கள் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிட்டாங்க. ஆண்டவரை, அன்றைக்கு தெய்வத்துடைய தாத்தர்களுக்கெல்லாம் நீங்கள் அற்புதங்களை செய்தீங்களே, அவர்கள் செய்த அந்த ஜெபத்தின் மூலியமாக ஆண்டவரை அவர்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கிற. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதத்தை செய்ய, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதத்தை செய்ய. சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம், எனக்கு வல்லம் உண்டாகட்டும், எனக்கு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரை, இந்த சில கண்களின் மூலியை நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரை, கிருபையால் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஒரு நல்ல ஒரு நாளுக்காய் இந்த நன்றிகளை தோறுமை துதிக்கிறோம். ஆண்டவரை, ஜபத்தை கேட்கிறவருடைய மாம்சமான யாவும் இடத்தில் கடந்து வருவார்கள் என்று சொல்லி, ஆபத்து நாளிலே கர்த்தரின் ஜபத்தை கேட்பார் என்று சொல்லி ஆண்டவரே, கர்த்தாவே, ஜபத்தின் காரியத்தை குறித்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு கூட பேசி வருகிறீர். அதற்காக நமக்கு நன்றி. வேதத்தில் தெய்வத்துடைய தாசர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர்கள் செய்த ஜபத்திற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களுக்கு நீங்க விடுதலை கொடுத்தீங்களே, அற்புதத்தை கொடுத்தீங்களா, அதிசயத்தை கொடுத்தீங்களா, அதே போல ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதத்தை நீங்க செய்ய, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் நீங்க அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த செய்தியை எனக்கு ஆசீர்வாதமாக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த 4 ஆண்டவரை சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் வசனங்களையும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி நீங்க தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்கிறார்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை, யாரெல்லாம் இந்த செய்தியை பார்க்கிறார்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கையில என் தெய்வனாகிய கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க செய்தீங்க. என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை செய்துள்ளார் ஆண்டவரே. அவர்கள் மூலியமாக என் தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரமானவர் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற யாவரும் சத்தியத்திற்குள்ளாக நீ நடத்திட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனத்தை ஆண்டவரை ஸ்தோத்திரம் கேட்பது ஆண்டவரை வாசிப்பது மாத்திரமல்ல, இந்த வசனங்களின்படி நாங்கள் நடந்து தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவர்களா என்னை மாற்றி செல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், பெருமையாகிறோம், இந்த கிருபையின் கருத்தில் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 20வது சங்கீதம் 1வது வசனத்திலே, ஆபத்து நாளிலே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. கடந்த வாரத்தில் 2 மனிதர்களுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்த்தோம். யாக்கோபை குறித்து பார்த்தோம், யோனாவை குறித்து பார்த்தோம். அவர்களுக்கு உண்டான ஆபத்து நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி, இன்றைக்கு நாமும் நம்மளுடைய ஆபத்து நேரத்தில் கூப்பிடும்போது நிச்சயமாகவே நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நேரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 19வது 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 19வது 20வது வசனம், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மெய்யாகவே தேவன் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் உண்டு, அது ஆண்டவராகிய இயேசுவை தவிர ஒருவரும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம ஜெபிக்கிற பொழுது நம்ம யாரை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவருக்கு நேராக முழு மனதோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக இருந்து நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே நம்மளுடைய ஜெபத்திற்கு ஆண்டவராகிய தேவன் பதிலை தருவார். நம்மளுடைய ஜெபத்தை ஒரு நாளும் விடவே மாட்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொண்டு நாம் வாசிப்போம்னு சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதத்தில் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி. ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி. ஒரு அருமையான ஒரு சகோதரன் ஒருவர் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில அவர் அநேக இடத்திற்கு பிரயாணப்பட்டு கடந்து செல்கிறவர், அநேக தேசங்களுக்கு அவர் கடந்து செல்கிறவர். ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியத்தின் காரணமாக அநேக இடங்களுக்கு கடந்து செல்கிற ஒரு வேலையில கூட ஒரு நாளிலே ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவர் இப்படியாக எழுதி வைத்தார்.
தேவன் அவருக்கு உள்ள அந்த ஆபத்தின் நேரத்துல தேவன் அவருக்கு என்ன ஒரு அற்புதத்தை செய்தார். சங்கீதங்கள்ல 50வது சங்கீதம் 15வது சங்கீதம், ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். எப்படியாக அந்த சகோதரர் ஆபத்து நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார், ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுத்தார். எப்பேற்பட்ட அந்த ஆபத்து நேரம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அந்த சகோதரன் என்ன பண்ணியிருக்கிறார், தனது பிரசங்கத்தை எல்லாம் பகல் நேரத்தில் முடித்துவிட்டு ஒரு இடத்துக்கு அவர் பிரசங்கத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த பிரசங்க இடத்துல பகல் நேரம் முழுவதுமாக தனது செய்தியை எல்லாம் முடித்துவிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்துவிட்டு இரவு நேரத்துல அவர் என்ன பண்ண வேண்டும், வேறு ஒரு இடத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். தனி மனிதனாக கடந்து வந்திருக்கிறார், அவர் தனியாக கடந்து செல்ல வேண்டும். அப்படி இரவு நேரம் அவர் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் தனது பிரயாணத்தை எல்லாம் என்ன பண்ணிக்கிறார், ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். அவர் கடந்து செல்கிறதான ஒரு பாதை என்ன பாதை என்று சொன்னால் அது ஒரு மலை பாதையாக இருக்கிறது. அது ஒரு கரடு முரடான பாதையாக இருக்கிறது. தனி மனிதன் அந்த பாதை வழியிலே தனியாக கடந்து செல்ல முடியாது. ஆனா இந்த ஒரு தெய்வத்துடைய தாசன் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் மேலே ஒரு பாரத்தை வைத்துவிட்டு, வேதவசனம் சொல்லப்பட்டபடியாக கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்துவிட்டு அவருடைய ஆதரிப்பார் என்று சொல்லி, அன்றைய நாட்களில் அவருக்கு ஆதரவு யாரும் இல்லை, துணை யாரும் இல்லை, அடைக்கலம் யாரும் இல்லை. அப்பேற்பட்ட அந்த மனிதன் தனி மனிதனாக இருந்த அவர் தனது ஊழியத்தின் பாதையில அவர் காலை வேளையில் எல்லாவற்றையும் தேவனுக்காக அவர் செலவிட்டு இரவு நேரத்துல அவர் வேறொரு இடத்திற்கு செல்வதற்காக அந்த மலையின் வழியாக அந்த குன்றின் வழியாக அவர் கடந்து சென்று கொண்டே இருக்கிறார். அப்படி செல்லும் பொழுது அவர் ஜெபித்து கடந்து, ஆண்டவரே இந்த ஆபத்து நிறைந்த இந்த ஒரு பாதையா இருக்கிறது, ஆண்டவரே இது ஒரு குறுகலான ஒரு பாதையா இருக்கிறது, இந்த பாதையில என்ன நடக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் என் தேவனுடைய சமூகத்திற்கு நேராக நான் ஜெபித்து கடந்து செல்கிறேன், உங்களுடைய சமூகம் எனக்கு கடந்து செல்லட்டும், உங்களுடைய தேவ தூதர்களை வைத்து நீ என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவர் கடந்து செல்கிறார். அவர் அந்த பாதையின் வழியாகவே இரவு நேரம் முழுவதும் அவர் பிரயாணப்பட்டு கடந்து சென்று அவர் இரவு நேரத்துல அவர் உறங்கிவிட்டார். அந்த இடத்திற்கு கடந்து சென்று அவர் உறங்கிவிட்டார். மறுநாள் அதிகாலை வேளையில அவர் தனது கடந்து வந்த அந்த பாதையை நான் பார்க்க வேண்டும், அவ்வளோ பெரிய ஒரு மரண பாதையை நான் கடந்து வந்திருக்கிறேன், அவ்வளோ பெரிதான ஒரு ஆபத்து நிறைந்த அந்த பாதையை நான் கடந்து வந்திருக்கிறேன், அந்த பாதையை பார்ப்பதற்காக மீண்டும் அவர் கடந்து செல்கிறார். கடந்து செல்லும் பொழுது அவருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அங்கு தென்படுகிறது. என்ன என்று பார்க்கும்பொழுது அவர் ஒருவர் தான் இரவு நேரத்துல அந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார், வேற யாரும் நடக்கவில்லை. ஆனா பார்க்கும்போது 2 காலச்சுகள் காணப்படுகிறது. இவர் நடந்து வந்த ஒரு அந்த காலச்சு இல்லாமல் இன்னொரு ஒரு காலச்சு அந்த இடத்துல காணப்படுகிறது. இவருக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியமாக காணப்பட்டது. இரவு நேரத்துல நான் ஒருவர் மாத்திரமே கடந்து வந்தேனே, இன்னொரு காலச்சு காணப்படுகிறது, ஒருவேளை சாத்தான் என் பின்னாக தொடர்ந்து வந்திருப்பானா, இல்ல ஆவியானவர் என் பின்னாக கடந்து வந்திருப்பாரா என்று சொல்லி மனம் அங்காலயத்தவராக அந்த இடத்துல அவர் கலங்கி நிற்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய தெளிவான வார்த்தை அவருக்கு உண்டாகிறது, மகனே நீ ஏன் அங்கலாய்க்கிறார், நீ ஏன் செய்கிறார், இரவு முழுதும் நான் உன்னோடு கூட கடந்து வந்தீங்க, நீ அந்த என்னுடைய உணர்வுகளை நீ உணரவில்லையா, நீ இரவு நேரத்தில் நீ தனியாக கடந்து வந்தாயே, நீ ஜெபிப்பே நீ கடந்து வந்தாயே, அன்றதை நீ எனக்கு துணை செய்யும் என்று சொல்லி உங்களுடைய தேவதூதரை அனுப்புங்க என்று சொல்லி நீ ஜெபித்து கடந்து வந்தாயே, நான் உன்னோடு கூட கடந்து வந்தேன் என்று சொன்ன உடனே அவருடைய உள்ளத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றார். அப்படியாக அந்த பாதை வழியை கடந்து சென்று வந்து கொண்டே இருக்கிறாராம். அந்த காலச்சீட்டெல்லாம் பார்க்கிறாராம். அவருடைய உள்ளத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷம். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட வந்தாரு, ஆண்டவராக இயேசு என்னோடு கூட கடந்து வந்தாரு, என்னுடைய உள்ளத்தில் மிகவும் ஒரு காட்சி, எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் கடந்து வரலையே, ஒருவேளை நான் மட்டும் தனியாக கடந்து வந்திருப்பேன் என்று சொன்னார், என்னுடைய மாமிசத்தின்படி நான் கடந்து வந்திருப்பேன் என்று சொன்னார், பலவித ஆபத்துகளை நான் சந்திக்கக்கூடும், பலவித பிரச்சனைகளை இந்த இடத்துல சந்திக்கக்கூடும். ஆனால் என் தேவன் மீது பாரத்தை வைத்துவிட்டு என் தேவனுக்கு நான் முதலிடம் கொடுத்து நான் செபித்து நான் கடந்து வந்த கர்த்தர் என்னோடு கூட வந்தார் என்று சொல்லி அவர் இருதயத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷம் காணப்பட்டதார். ஆனால் அவர் கடந்து வந்திருக்கிற அந்த பாதையை பார்த்து கொண்டே வந்தாரா. ஒரு இடத்துல வந்தோன்னு அவருக்கு ஒரு அதிர்ச்சியாக காணப்பட்டதார். என்ன என்று பார்க்கும்போது அந்த மனிதன் அந்த பாதை வழியாக கடந்து வந்த அந்த அச்சை பார்க்கும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு தனி நபர் நடந்து செல்லக்கூடிய அந்த அச்சு மாத்திரம் இருந்ததா. அவர் மனதிலே ஒரு இருக்கியத்தில் அவருக்குள்ளாக ஒரு பயம் கடந்து வந்தது, நேரம் நடுக்கம் கடந்து வந்தது. ஆனால் இவ்வளவு நேரம் தேவன் நம்மோடு கூட இரவெல்லாம் கடந்து வந்திருக்கிறார், இந்த இடத்துல பாரு நான் மட்டும்தான் கடந்து சென்றிருக்கிறேன், ஏன் தேவன் என்னோடு கூட இல்லையா, தேவன் என்னை தனியாக விட்டு விட்டாரா, தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி மனம் மங்களாய்த்தவராக கடந்து அந்த இடத்துல கலங்கி நின்றார்.
அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு தெளிவாய் உண்டானதாம். என்ன என்று பார்க்கும்போது ஆண்டவர் அவரோடு கூட பேசினாராம். இவ்வளோ நேரம் நான் நோடு கூட கடந்து வந்தேன், அந்த இரவு நேரம் முழுவதும் நான் நோடு கூட கடந்து வந்தேன். ஆனால் இந்த பாதை மிகவும் குறுக்கலான ஒரு பாதை. இப்பொழுது நீ இருக்கிறதான ஒரு பாதை மிகவும் ஒரு குறுக்கலான ஒரு பாதை, மரணம் நேரிடுகிற ஒரு பாதை, ஆபத்தை நேரிடுகிறதான அந்த பாதை. அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன், நான் என்னுடைய தோளிலே நான் சுமந்து உன்னை தூக்கி கொண்டு நான் கடந்து இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் அவரோடு கூட பேசினாராம். அவர் உள்ளத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையாம், அவர் உள்ளத்தில் இருந்த அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லையாம். ஆண்டவரை குறித்தாராம், ஆண்டவரை போற்றினாராம். ஆண்டவர் இந்த மரணம் என்னை சந்திக்க கூடாது என்று சொல்லி, ஆண்டவர் எனக்கு ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லி அவர் தொழிலை என்னை தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். இது எவ்வளவு ஒரு பெரிதான ஒரு அன்பு! ஆண்டவர் என் மீது எவ்வளவு பெரிதான ஒரு அன்பை வைத்திருக்கிறார், ஆண்டவர் என் மீது எவ்வளவு பெரிதான ஒரு பாசத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் இரவு முழுவதும் ஆண்டவர் எல்லாம் செய்தாராம். அவர் கிடைக்கப்பட்ட அந்த நேரங்கள் எல்லாம் ஆண்டவரை எழுதார், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுத்தி தன்னுடைய ஊழியத்தில் அநேக அர்த்தங்களை அடையாளங்களை தேவன் அவருக்கு செய்த அந்த சாட்சிகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கூறி அந்த ஊழியத்தை அவர் தொடர்ந்து செய்தாராம். இன்றைய நாட்களில் நாம் பார்க்கும்போது அந்த தனி மனிதன் அந்த ஊழியர் எப்படி அந்த ராத்திரியில அவரை கடந்து செல்லும்போது தேவன் அவரோடு கூட கடந்து சென்றார். ஒரு வேலை அவருடைய புதிய திட்டத்தின்படி அந்த கடந்து சென்றிருப்பார் என்று சொன்னார். ஒரு வேலை எண்ணத்தோடு அவர் மாத்திரம் தனியே கடந்து சென்றிருப்பார் என்று சொன்னார். பல விதத்தில் அவர்கள் ஆபத்தை சந்தித்திருக்க முடியும், பல விதத்தில் அவர் பிரச்சனையை சந்தித்திருக்க முடியும், பல விதத்தில் அவர் போராட்டங்களை சந்தித்திருக்க முடியும். ஆனால் தேவன் அவரோடு கூட இருந்த காரணத்தால், தேவன் அவரோடு கூட இருந்த அந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அவரை விடுவித்தார், அவரை பாதுகாத்துக் கொண்டார், அவரை வழிநடத்தி வந்தார். அவரை தனியாக விடவில்லை, அவரோடு கூட இருந்த பல விதமான அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாட்களில் கூட ஒருவேளை நம்ம தனியாக கடந்து செல்லலாம், தனியாக நாம் நடந்து கடந்து செல்லலாம், தனியாக நாம் இருக்கலாம். ஆண்டவரோடு கூட நம்ம செபிக்கும் போது, ஆண்டவரோடு கூட நம்மளுடைய விண்ணப்பங்களை செலுத்தும்போது நிச்சயமாக தெய்வமாகிய கர்த்தர் நம்மளுடைய சத்தத்தை கேட்க வல்லமையில ஒரு தெய்வமாக இருக்கிறார். அதுதான் சங்கீதங்களின் புத்தகம் 50வது சங்கீதம் 15வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி. இவ்வளோ பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை வேற எல்லோரும் நமக்கு தரவே முடியாது. ஆண்டவராக தெய்வம் பாருங்க, நீ எந்த நேரத்தில் நீ கூப்பிட்டாலும் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி அந்த தனிமையாய் கடந்து சென்ற அந்த ஊழியர் ஆபத்து நேரத்தில் என்னோடு கூட அவர் இடைப்பட்டார். தேவனே, நான் இந்த இரவு நேரத்தில் நான் கடந்து செல்கிறேன், என்னோடு கூட மாறும் என்று சொல்லி ஜெபித்து கடந்து சென்றார். தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை செய்தார், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஒரு அதிசயத்தை செய்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாட்களில் அவருக்கு செய்த ஒரு அற்புதத்தை தேவன் நமக்கும் செய்ய அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். எனவே நம்ம எங்கு கடந்து சென்றாலும், எங்கு நம்ம கடந்து போனாலும் நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபித்துவிட்டு நம்ம கடந்து செல்லும்போது நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு எல்லா ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் மாற்ற தேவனாகிய கர்த்தர் ஒரு வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். இன்னொரு வேதத்திலிருந்து இன்னொரு ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். வேதத்தில் நாம் பார்க்கும்போது அநேக தெய்வத்துடைய தாக்கங்களில் ஆபத்து நாட்களிலே அவர்களுக்கு விரோதமாய் அநேகர் கடந்து வந்தார்கள். ஆனால் யாரெல்லாம் தேவனை நோக்கி ஜெபித்தார்களோ, யாரெல்லாம் தேவனை நோக்கி முறையிட்டார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்தார்களோ அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் கூட உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவராகிய தேவன் நமக்கு விரோதமாய் அநேகர் கடந்து வரலாம், நமக்கு விரோதமாய் அநேக பிரச்சனை இருக்கலாம், செங்கடல் போன்ற பிரச்சனை இருக்கலாம், யோர்தான் போன்ற பிரச்சனைகள் கடந்து வந்திருக்கலாம். இந்த பிரச்சனைகளுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிப்போம் என்று சொன்னார். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் எல்லா ஆபத்துகளையும் மாற்ற வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அதுதான் சங்கீதம் 18வது சங்கீதம் 18வது வசனத்தில் சொல்கிறார், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிர்த்து வந்தார்கள். ஒரு வேளை நமக்கு எதிர்த்து அநேகர் கடந்து வரலாம், உற்றார் உறவினர்கள் கடந்து வரலாம், நமக்கு நம்பியிருந்த மனிதர்கள் கூட நமக்கு எதிரே கடந்து வரலாம். அந்த கடந்து வருகிற அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை எனக்கு விரோதமாக இவர்கள் கடந்து வருகிறார்கள்,
ஆண்டவரே, எனக்கு விரோதமாக இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு விரோதமாக இவ்வளோ ஒரு போராட்டங்கள் இருக்கிறது, எனக்கு விரோதமாக இவ்வளோ ஒரு ஆபத்துகள் இருக்கிறது, நீரே என்னோட கூட இருங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனாகி கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிற ஒரு வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஜெபம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், ஜெபிக்கிறார்கள், ஜெப முகாம்கள் நடத்துகிறார்கள், ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறார்கள், பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறார்கள், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார்கள், படிக்கின்ற மாணவர்கள் ஜெபிக்கிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள் ஜெபிக்கிறார்கள், சுகத்திற்காக ஜெபிக்கிறார்கள், ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்கிறார்கள், ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார்கள். ஏன் இவர்களெல்லாம் ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் முழு மனதோடு விசுவாசித்து ஜெபிக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் அப்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளும் அற்புதங்களும் செய்து வருகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்க ஜெபிங்க, நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். எனக்கு ஆபத்து நாளே எனக்கு எதிர்த்து வந்து வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி யார் வேணாலும் நமக்கு விரோதமாய் கலந்து விடலாம், யார் வேணாலும் நமக்கு முன்னதாக பிரச்சனைகளை முட்டி நமக்கு விரோதமாய் கலந்து வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அவர்களோடு கூட மீண்டும் முறையீடாக பிடிக்க அவங்களோடு கூட நம்ம ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு துணையாக இருப்பார், தேவன் நமக்கு ஆதரவாக இருப்பார், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வேதத்தில் நான் வாசிக்கும்போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து நாளில் பதிலை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ஆபத்து நாளில் விடுதலை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ஆபத்து நாளில் நம்முடைய பிரச்சனைகளை போக்குறவர் மாத்திரமல்ல, நமக்கு துணை செய்கிற ஒரு துணையாளராக இருக்கிறார். இப்போ இந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளை பாருங்க, அந்த குஞ்சுகளுக்கு எந்த விதத்திலும் ஆபத்து கடந்து வந்துடக்கூடாது என்பதற்காக எப்பொழுதும் என்ன பண்ணுமா, தன்னுடைய கட்டையின் மடங்கில மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டே இருக்குமா. ஏன் என்று சொன்னால், அந்த குஞ்சுகளுக்கு எந்த விதத்திலும் ஆபத்து கடந்து வந்துடக்கூடாது, நான் இந்த குஞ்சுகளுக்கு எந்த விதத்திலும் ஆபத்து கடந்து வந்துடக்கூடாது என்று சொல்லி அதுக்கு ஆபத்து வருகிற அந்த சமயங்களை பாருங்க, அது தன்னோட குஞ்சுகளை தனது கட்டையின் மறைவில் மூடி மறைத்து அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளுமாம். இந்த நாட்களில் கூட நமக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு அடைக்கலமாக இருக்கிறார். அந்த அடைக்கலமாக இருக்கிற அந்த தேவனிடத்துல நம்ம தஞ்சமாய் நம்ம போவோம் என்று சொன்னார், அவர்களை நமக்கு வருகிற எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தோ அவர் எப்படி அந்த கோழி அவர் குஞ்சையில சட்டையின் மறையில மூன்று மறைக்கு பாதுகாத்துக் கொள்கிறதோ, அது போல தேவன் நமக்கு சட்டையின் மறையில பாதுகாப்பு அளிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எனவே அந்த தேவன் முன்பதாக நம்ம கடந்து வருவோம், ஆண்டவருடைய பாதுகாப்புல நம்ம இருப்போம். நிச்சயமாகவே தேவன் நமக்கு அடைக்கலமும் நலமுமாக இருப்பார். தனி மனிதனை நாம் நம்ப வேண்டாம். இந்த மனிதன் எனக்கு பாதுகாப்பாக இருப்பான், இந்த மனிதன் எனக்கு என்னுடைய ஆபத்துல கடந்து வருவான், இந்த மனிதன் என்னுடைய ஆபத்தை போக்குவான்.